கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்தில் சாட்சியை நிறுத்த தேவாதேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மட்டுமாக ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்தார். அதற்காக ஏசப்பா கூடான கூட நன்றி சொல்கிறேன். என் அப்பாவுக்கு போன மாதம் நல்ல பலவீனமாக இருந்தது, நல்ல கஷ்டப்பட்டாங்க. அப்போது அவருக்கு நல்ல சளி இருமல் எல்லாம் இருந்து அப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். அடுத்து 5 நாளாக தொடர்ந்து தலைவலி, தலையை பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் எப்பொழுதும் ப்ரேயர் ஆயில் போட்டு ஜோம் பண்ணுவேன். அந்த தலைவலி அந்த நேரம் மாறும், திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்து பின்னாடி சைடு அப்படி அந்த தலை மொத்தம் வெட்டி பிழைக்கிறது போல் நல்ல கஷ்டப்பட்டாங்க. அப்போது அன்னைக்கு சின்ன பாஸ்டரும் ஒய்ஃபும் எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு சொன்னாங்க, இந்த தலைவலி இன்றைக்கோட மாறும்னு சொன்னாங்க. அதே போல் கொஞ்சம் நேரத்துலேருந்தே அந்த தலைவலி முழுவதுமாக மாற ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. ஏசப்பா கூடான கூடி நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய பாஸ்டரும் ஜோமனை வந்தாங்க. ஏசப்பா அப்பாவுக்கும் நிறைய மாற்றத்தை நல்ல விடுதலை கொடுத்தாங்க. அது ஏசப்பா கூடான கூடி நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பலவீனம் அவங்களுக்கும் ஏசப்பா சுகத்தை கொடுத்தாங்க. பெரிய பாஸ்டர் வந்துட்டு போன நாள்லேருந்து எனக்கு அந்த கழுத்து கொளுத்தி சுளுச்சுளாக வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டேன். அப்போது அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இப்படியாக நீங்கள் வந்துட்டு போகிற நாள்லேருந்து எனக்கு கழுத்து நல்ல வலியாக இருக்குது, சுளுச்சுளாக வலிக்குதுன்னு. அது இல்லை அப்படியே மாறி போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரேயர் ஆயில் போட்டுகிட்டே வந்தேன். திங்கக்கிழமை ஆகும்போது அந்த கழுத்து வலி அந்த பிடி அப்படியே மாறி போக ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதிலிருந்து எனக்கு பலவீனம், ஒரே இருமலும் நல்லா கஷ்டமாக இருந்து எந்த கஷ்டத்துலையும் ஏசப்பா நல்லா வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு ஏசப்பா கூட நன்றி சொல்கிறேன். நேற்றைக்கும் இளம்ப முடியாமல் நல்ல படுக்க முடியாத உடம்பெல்லாம் நல்ல காய்ச்சலாக இருந்த போல் அவ்வளோ நல்ல கஷ்டமாக இருந்து சுடுதண்ணியில் ப்ரேயர் ஆயில் விட்டு குடிச்சிட்டு தான் ப்ரேயருக்கு வந்தேன். நைட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அப்படியே குடிச்சிட்டு படுத்தேன். இன்றைக்கி ஏசப்பா நல்ல வெள்ளத்தோட வர கிருபை செஞ்சாங்க. அதற்கு ஏசப்பா கூட நன்றி சொல்கிறேன். இன்னும் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் ஏசப்பா தாங்கி எல்லாவற்றையும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். அதற்கு ஏசப்பா கூட நன்றி சொல்லி எங்களுக்காக அனிதினம் ஜெபித்து வருகிறார். போதகர் குடும்பத்திற்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வயர் வலியாக இருந்துச்சு. அது எனக்கு ஏசப்பா மாற்றி தந்தாங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக அனுதினமும் ஜெபிக்கிற பாஸ்டருக்கும் பாஸ்டரோட குடும்பத்திற்கும் ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நடத்துகிறேன். என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்கிறேன். எனக்கு நேற்றைக்கு காலையில் எழும்புற டைமில் பயங்கரமாக கால் வலின்னா அந்த இடது பக்கம் முடியவே இல்லை, கொஞ்சமாக முடியலை. எழும்பி டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே நான் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லி கிட்ட ப்ரேயர் ஆயிலிருந்து எடுத்து தேய்ச்சிட்டு ஏசப்பா எனக்கு சுகந்தாங்க, ஏசப்பா எனக்கு என்ன பாவங்க நான் செய்திருந்தாலும் என்னை தயவாக மன்னிங்க ஏசப்பா, எனக்கு சுகந்தாங்க ஏசப்பா, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் உண்டு ஏசப்பான்னு அழுது ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இப்படி பலவீனமாக இருக்குதுன்னுட்டு அவர் ப்ரேயர் பண்ணினார். ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒன்றும் செய்யாது மக்கா, ப்ரேயர் இருக்குன்னா நீ போட்டு தேயின்னு சொன்னாங்க. அதன்படியே நான் செய்தேன். அப்புறமா எனக்கு நடக்க முடிஞ்சு சர்ச்சுக்கு நேரத்துக்கு வாரதுக்கெல்லாம் ஏசப்பா கிருபை செய்தார். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாதமும் ஏசப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு கடந்த வாரம் சரீரம் முழுவதும் ஊறலாக காணப்பட்டது. இந்த திங்கக்கிழமை காலையில் அப்போ நாங்கள் கிணறு வெட்டுவதற்காக அப்போ இடத்த காட்டி கொடுக்குவதற்கு வந்திருந்தாங்க. அப்போது இடத்த காட்டி கொடுத்து அந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணி கிணறு தோண்டும்படியாக அந்த எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், இப்படி எனக்கு ஒரே ஊரலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன நேரத்துலேருந்து எனக்கு ஏசப்பா ஊரலை மாற்றி தந்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஏசப்பா கிணறு வெட்ட கிருபை செய்தாங்க. கிணறு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல் கிணற்றில் காணப்பட்டது. 5 பேர் அன்னைக்கு வேலைக்கு நின்னாங்க. 5 பேரால் அது தூக்க முடியலை. பிறகு ஒரு
ஒரு மிஷின் கொண்டு வந்து அதை வந்து தூக்கி எடுத்து அந்த கல்லை மேலே கொண்டு வரும்போது அந்த மேலே கெட்டியிருந்த அந்த கம்பு அந்த கயறு எல்லாம் வந்து அந்த வெயிட்னால் அசைய ஆரம்பிச்சது. எல்லாருமே பயந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஏசப்பா நான் வந்து சாட்சி சொல்ல எந்த ஒரு கேடும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ஏசப்பா நான் வந்து பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா அதை வந்து நல்ல முறையில் வெளியெடுக்க கிருபை செய்தாங்க. ஏசப்பாக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு அநேக போராட்டங்கள் உபத்திரங்கள் மத்தியில் ஏசப்பா ஏழாக இருந்து தேசப்பா எங்களை பாதுகாத்து வருகிறாங்க. ஏசப்பா கொடாக்கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக திறப்பிலே அனுதினம் நீ செபிக்கிற அப்பா குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன மாதம் ஸ்கூலுக்கு போகும்போது ஓடி விழுந்தேன். அதில் அங்கே கையில் வந்து லைட்டாக அடிபட்டு அங்கிள்கிட்ட சொன்னேன். அங்கிள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஜெபேனெல்லாம் போட்டு தந்தாங்க. எனக்கு அதுலேருந்து நல்ல சுகம் கிடச்சி. சுகம் தந்த ஏசப்பாக்க நன்றி. எனக்காக ஜெபித்த அங்கிள் ஆண்டி சின்ன பாஷு அவங்க குடும்பத்தையும் நன்றி சொல்லி சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியான கத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். போன மாதம் முழுவதும் அடிக்கடி பலவீனம் வந்து கொண்டிருந்தது. காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், அப்படி தொண்டைவலி, பலவிதமான பலவீனங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. அந்த பலவீனத்தில் எல்லாம் தேவன் சுகத்தை தந்தார். பரிபூர்ணமான தேவன் சுகத்தை தந்தார். எனக்காக ஜெபித்த சபைக்காகவும் ஊழியர் குடும்பத்துக்காகவும் நன்றி சொல்லி ஜெபி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு மட்டும் சுகம் பல ஆரோக்கியத்தை தந்து போகிற வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் ஆபத்துகளவு அபகடம் இல்லாதபடி மட்டும் பாதுகாத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை, ஒரு பிள்ளை வந்திருக்கிற அவளுக்குடைய தகப்பனார் படுக்கையோடு இருக்கிறார். ஆஸ்பத்திரி ஒரு இருதய ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே பலவீனத்தோடு படுக்கையோடு இருக்கிறார். அவருக்காக ஜெபித்தேன். அவர்கள் கர்த்தரை தெரியாத பிள்ளைகள் தேவதாசனுடன் சொல்லிவிட்டு தான் ஜெபிக்க போனேன். கொஞ்சம் ஜெப எண்ணெயும் கொடுத்து இதை நீங்கள் குடிக்க வேண்டும், இதை மேலே இட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு வந்தேன். இப்போது கொஞ்சம் குறைவு தானே. இன்றைக்கு அந்த பிள்ளையும் வந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு இம்மட்டும் சுகம் கொடுத்தது சுகத்திற்கு நன்றி அப்பா. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஊழிய பாதையில் போனதில் ஒரு சகோதரனுடைய பிள்ளை பலவீனத்தோடு ஐசியில் இருந்து அதுக்கு இப்போது கொஞ்சம் நல்ல சுகம் கூட உண்டென்று அவன் ஃபோன் பண்ணினான். இன்றைக்கு வாருங்கள் என்று சொன்னபோது அக்கா இனி ஒரு நாள் வரலாம் என்று சொன்னான். அவனுக்கு பிள்ளைக்கு சுகம் கொடுத்தக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபத்திற்கு போக இடத்துல தேவதாசனிடம் ஜெபித்து கொண்டு தான் போவோம். கர்த்தர் மட்டும் ஒரு தடைகள் ஒன்றும் இல்லாதபடி ஜெபிப்பதற்கு இவ்வளவு சுகம் பலம் தந்த நேசருக்கு கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை, எங்களுக்காக அனுதினமும் தேவதாசனும் குடும்பமாக எங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஊழியர்களுக்காக நன்றி சொல்லிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யேசப்பா வந்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த யேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கடந்த மாதம் வந்து 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த பிறகு நாங்கள் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்று நைட்டு 9 மணிக்கு பிறகு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாகனம் வந்து எங்களுடைய நானும் என்னுடைய கணவனாருமாக சென்றிருந்தோம். ஒரு ஆக்சிடென்ட், எந்த ஒரு விபத்து வராதபடி அவர்கள் வந்து அந்த கார் வந்து ரொம்ப வேகமாக வந்து எங்களை இடிப்பதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஏசப்பா வந்து எந்த ஒரு ஆபத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்து ஏசப்பா வீட்டில் கூட்டி சேர்த்தாங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளுக்கு வந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா எந்த ஒரு வீண் செல்வுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஏசப்பா சுகபத்திரமாக அவருடைய ஜெப எண்ணெயின் மூலமாக சுகத்தை தந்தார். அதற்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். சின்ன மகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது விழுந்து ஒரு புதன்கிழமை ஆராதனைக்கு இங்கே வந்து நாங்கள் ஆராதனை முடித்த பிறகு பாஸ்டர் வந்து கையை க்ளீன் பண்ணி ஜெப எண்ணெய் போட்டு கொடுத்தாங்க. மறுநாள் காலையில் எழும்பும் பொழுதே அந்த வலி இல்லாதபடி பிள்ளை எழும்ப ஏசப்பா இரக்கம் பண்ணது. அதற்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இம்மட்டுமாக ஒவ்வொருவரையும் ஏசப்பா வந்து சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த ஒரு மாதம் முழுவதும் ஏசப்பா சுகபத்திரமாக பாதுகாத்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பாஸ்டரமா சின்ன பாஸ்டர் உங்கள் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். கழிஞ்ச ஒரு மாதம் பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்கு ஒரு இடுப்பு வலி பயங்கரமாக கொளுத்தி பிடிச்சிட்டு இருந்து பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் பந்தாயில் சொன்னார், ஜெப எண்ணெய் போடுமாக்கா, ஒன்றும் இல்லை மாறணும். ஜெப எண்ணெய் போட்டு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எனக்கு கம்கூட்டில் ஒரு பரு, ஒன்றும் இல்லை 2 பரு 2 இடத்துலையா இருந்து நல்லா கஷ்டப்பட்டேன் 2-3 வாரம். ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டேன். ஏசப்பா அதுலேருந்து பரிபூர்ண சுகத்தை தந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். தலைவலி பல்லு வலி போல் வந்து தலைநீர் வந்து இறங்கி நல்ல சைடு வலி வீக்கம் எல்லாம் போட்டு நல்லா கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து ஏசப்பா ஜெப எண்ணெய் எல்லாம் போட்டு நல்ல பரிபூர்ண விடுதலை தந்தார். அதற்காகவே ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டி அனுதினமும் ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் சின்ன பாஸ்டருக்கும் சொல்லி சிறிய சாட்சியை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு 2 வாரத்துக்கு முன்னே நல்லா காய்ச்சலாக இருந்து 3 வாரம் என்ன நல்லா காய்ச்சல் புஸ்தகம் மட்டும் இழுப்பெல்லாம் இருந்து நல்லா கஷ்டப்பட்டேன். பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் ஒய்ஃபெல்லாம் வந்து ஜோம் பண்ணினாங்க. ஏசப்பா ஒரு விடுதலையை தந்தார். அடுத்து ப்ரேயர் ஆயில் சூடு வெள்ளத்தில் ப்ரேயர் ஆயில் விட்டு குடிச்சிட்டே இருந்தேன். நல்ல டயர்டாக இருக்கும், ஒன்றுமே குடிச்ச முடியாது. சுடு தண்ணீர் அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். ஏசப்பா நல்ல விடுதலையை தந்தார். பாஸ்டர் சொன்னாங்க இஞ்சி சாரில் தேன் விட்டு கலக்கி குடிக்கணும்னு, அப்படி குடித்தேன். ஏசப்பா நல்ல சுகத்தையும் மிரத்தையும் தந்தார். சுகம் தந்த ஏசப்பாக்கு நன்றி. எங்களுக்கு அனைத்தினமே ஜெபித்த பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடித்தேன். கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல சாட்சி நிறுத்துறேன். கர்த்தரை நன்றியோட சோத்திரியும். கடந்த ஒரு மாதமும் தேவன் சுகத்தோட பலதை பாதுகாத்த கர்த்தரை நன்றியோட சோத்திரிக்கிறேன். கடந்த நாட்கள் பார்க்கும்போது கடந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எங்களுக்கு ஸ்தலத்தில் வந்து ஒரு குடோன் மாதிரி தொடங்குறோன்னு சொல்லி நாங்கள் ஆலோசித்து அந்த இடத்துல நாங்கள் சீட்டு போட்டு பாஸ்டர் விழித்து ப்ரேயர் பண்ணி சீட்டு போட்டு பைப்பு போட்டு சீட்டு போட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருந்து அதுக்கு முன்னாடி அது சீட்டு போட முன்ன கொஞ்சம் மண் எடுத்தப்போ பயங்கர ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து கவுன்சிலர் எல்லோரும் வந்து கண்டத்தை வந்து பார்த்து மண் எடுத்ததுக்காண்டி ஃபோட்டோ எடுத்துட்டு பேருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பளே போய் சொல்லி இதாகிருந்து. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் சீட்டு போட்டோம். சீட்டு போட்டு திருப்பியும் மண் பைப்பு போட்டு சீட்டு போட்ட அப்புறம் மண்ணை ஒதுக்கிட்டு இருந்தோம். அந்த மண் வெளியில் போனோன்னா மீண்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே மாதிரி ஆச்சுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அப்புறம் போய் சொல்லி இவங்க போச்சுன்னு அங்கே தக்கலையிலேருந்து வீட்டுக்கு நோட்டீஸ் வந்தது. அப்போ இது நாளைக்கு இப்படி இன்னும் நாள் போகணுன்னு அப்படி இருக்கும்போது இவங்க போச்சுன்னு கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஆயிருக்கு, ஒன்று ப்ரேயரில் வச்சுருங்கன்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏசப்பா இந்த மண் எடுத்து அங்கே பேருக்கு அதில் எந்த ஒரு ஃபைனும் நாங்கள் கட்டாமல் இருக்கக்கு நீங்கள் தான் அங்கே இருக்க ஒவ்வொரு அதிகாரியும் இருதயத்தில் கிரியை செய்து அந்த இடத்துல ஒரு காரியம் செய்யணும். நான் சர்ச்சையில் சாட்சி செல்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணினேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி இவங்க பெயிண்டு எந்த ஒரு இதையும் இல்லை, ஃபைனு கட்டாமல் திருப்பி வரக்கு கர்த்தர் கிருபை செய்து அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் 3ஆவது ஸ்டெப்பு அந்த வேலையெல்லாம் முடித்து சைடெல்லாம் கட்டி அப்போ நாங்கள் குடோன் மாதிரி கட்டன்னு இருந்து திருப்பி அது பெருசாக கம்பெனி மாதிரி கட்டக்கு கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் திட்டத்துக்கு மேலாட்டு கர்த்தருடைய திட்டத்தும்படியும் கர்த்தர் செய்து தந்ததுக்காண்டி கர்த்தர் சோதனை. திருப்பியும் கொஞ்சம் மண்ணை நாங்கள் எடுத்து அதில் ஒதுக்கிட்டு இருந்தோம். அந்த சைடெல்லாம் கட்டி எடுத்து அப்புறம் அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி அவர் டவுட்டு கொண்டு வந்து பார்த்துட்டு போனார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி அப்படி 3 ஃபைலு அங்கே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 ஸ்டெப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஃபைல் வச்சு
இதாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி பல இதில் உள்ள மத்தியினது எவ்வளவோ போராட்டதும் கஷ்டத்துலையும் நெருக்கத்தையும் மத்தியிலையும் அவ்வளவு ஒரு இதில் கர்த்தர் ஒரு கம்பெனி ஆட்டு எங்களுக்கு தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கம்பெனி முடிஞ்சு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நாட்கள் நாங்கள் ஒதுக்கி அப்படி என்ன பண்ணலாம் என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். திருப்பி அப்படி இருக்கும்போது கழிஞ்ச திங்கக்கிழமை வந்து கழிஞ்ச திங்கக்கிழமை வந்து அப்புறம் மீண்டும் நோட்டீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தது. மண் எடுத்ததுக்கு வேண்டி கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு 3 ஸ்டெப்பில் நீங்கள் மண் எடுத்ததுக்கு வெளியில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எங்களுக்கு வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே தானே இவங்களுக்கு நான் சொல்லி பாஸ்டருக்கு சொன்னேன், பாஸ்டர் இப்படியாக்க இருக்குது, நீங்கள் ஒன்று ப்ரேயர் பண்ணிடுங்க, அப்படி இன்ன நாள் போகணுன்னு சொல்லியிருக்குன்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி போயிருந்து மீண்டும் அதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த ஒரு விசுவாசத்தில் இருந்து ஏசப்பா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை சாட்சி சொல்லுவேன், எனக்கு இதில் எல்லா காரியத்தையும் சேர்த்து நான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த பிரச்சனை வந்தபோது ஏசப்பா நான் அன்னைக்கு இப்படி சொல்லி வச்சுருந்தேன், நான் இனி சாட்சி சொல்லுவேன், நான் இந்த ஃபைனு கட்டுனா நான் எப்படியப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன். அதனால் எனக்கு அந்த இடத்துல ₹1 கூட ஃபைனு கட்டாத நீங்கள் இறக்கம் செய்யணும், அந்த இடத்துல உம்முடைய ஒவ்வொரு அதிகாரி இருதயத்துலேயும் கர்த்தர் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஏசப்பா ₹1 அந்த இடத்துக்கு ஃபைனு கட்டாத மண் எடுத்ததுக்காண்டி ஃபைனு கட்டாமல் கர்த்தர் கிரியை செய்தால் கர்த்தரை கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் அற்புதமாக செய்து அதிசயமாக செய்து 3ஆம் தேதி எங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அதில் பிரதிஷ்டை பண்ணி அதில் யாருக்கு கர்த்தர் கிரியை செய்த கர்த்தரை அதை சோத்திரிக்கிறேன். எங்களுக்காக கர்த்தர் அற்புதம் செய்த தேவனு கோடி சோத்திரம். எங்களுக்காக அனிதினமும் ஜெபிக்கிற பாஸ்டருக்கு நன்றி, குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அடியாளு கடந்த வாரத்தில் ஜலோசமும் காய்ச்சலும் நல்ல கஷ்டமாக இருந்தது. அப்போது சென்னை ஏசப்பா அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் போக போகிறோம். இப்போ நான் பலவீனமாக எனக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு பலவீனத்தை மாற்றணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் அதுலேன்ட்டு ஒரு விடுதலை தந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இதுவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துகிற எத்தனையோ போராட்டத்திலையும் கஷ்டத்திலையும் மத்தியிலையும் கர்த்தருடைய காரம் இதுவரை இருந்து நடத்தி வர தேவனு கோடி கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவுக்கும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் மத்தியில் ஒரு சாட்சி கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ போராட்டத்திலையும் நின்று நான் இருந்தேன். கர்த்தர் சோத்திரம். நான் ஆண்டவர் என்னெந்த போராட்டத்தை நீர் மாற்றி தந்தான் உமக்கு நான் சாட்சி சொல்லேன்னு சொன்னேன். கர்த்தர் சோத்திரம். எனக்கு அந்த போராட்டத்தை எனக்கு மாற்றி தந்து சந்தோஷ வழியை தான் தந்துறாரு. அவர் சந்தோஷ வழியை தான் தந்தார். கர்த்தர் சோத்திரம். எவ்வளோ சோதனை மத்தியில் இருந்த போகிறோம் நான் முன்ன போகாத நான் பண்ண போகாத ஆண்டவருக்கு பிள்ளையோடு நான் சொல்லி நான் அழுது கண்டு போவேன். கர்த்தர் சோத்திரம். எனக்கு குடும்பத்துக்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கு நல்ல சோத்தையும் பிள்ளையினத்தையும் கிரியும் செய்ய வேணும். எனக்கு பேரனுக்கு கர்த்தர் சோத்திரம். ஒரு தலையில் ஒரு பிரிப்பானில் ஒரு வரையாங்கட்டு போல் இருந்த கர்த்தர் சோத்திரம். அதில் வந்து ஜெபித்த பிறகு அந்த பேரனுக்கு அது மாறி விட்டது. பின்ன அது திருப்பியாயிருது. கர்த்தர் சோத்திரம். அதில் எங்களுக்கு விடுதலை தரணும். நாங்கள் குடும்பமாக வந்திருந்தோம். துதிக்கும் ஜெபிக்கும் வல்லமே தரணும். என் மகன் குடிகாரனாக இருந்தாங்க. கர்த்தர் சோத்திரம். எங்களை ஓடி ஓடி விரட்டான். கர்த்தர் சோத்திரம். எனக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கு. நான் பொறுமையாட்டும் தாண்மையாட்டும் நான் அழுது விளம்பியாண்டு நாண்டவர்கள் மத்தியிலே நான் நீந்தி நான் இப்போ சந்தோஷ வழியாக நடக்கும். கர்த்தர் சோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சாட்சி இந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு வந்து போன மாதம் வந்து என்னோடய 2 முட்டி பக்கத்துலேயும் பயங்கரமான வலியாக இருந்துச்சு. அப்போது திங்கக்கிழமை இங்கே ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டருங்க வந்து ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போய் நான் நைட்டு தூங்க போகும்போது ப்ரேயர் போட்டுட்டு படுத்தேன். மறுநாள் காலமே எழும்பும் போதே இந்த முட்டி வலி மாறி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. எனக்கு சொன்ன ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அடிக்கடி தொண்டை வலி வந்துட்டே இருந்துச்சு. ஏசப்பா ஜலதோஷம் பிடிக்காமல் பத்திரமாய் பாதுகாத்தாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நீ மட்டுமாய் பாதுகாத்து போக்கிலி மத்தியிலே கூட இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொன்ன ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டர்கள் பாஸ்டர் ஆண்டி சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளையும் இந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாகவும் கர்த்தர் அடியாளையும் அடியாளை குடும்பத்தாரையும் கண்மணி போல் பாதுகாத்ததற்காக கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு மாத காலமும் கர்த்தர் எங்களுடைய வாகன பிரயாணங்களில் எல்லாம் கூட இருந்து பாதுகாத்தார். அதற்காக தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதத்திலே என்னுடைய கால் அடிபட்டிருந்தது. அந்த காயங்களெல்லாம் கொஞ்சம் ஆறிக்கொண்டே வந்தது. ஆனால் அந்த முட்டியில் நல்ல பால் மாதிரி நல்ல கொலகொலா அந்த நீர்க்கட்டு காணப்பட்டே இருந்தது. ஒரு பெலூனில் தண்ணி அடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்து ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணினா அடுத்த இடத்துல இதாகும். அந்த அளவுக்கு அந்த முட்டி அப்படி வீக்கம் கொண்டு அந்த நீர்க்கட்டு அப்படி நல்ல இதாக இருந்து அது குறையாமலே காணப்பட்டதாக இருந்து கடந்த மாதத்திலே 3வது வாரம் ஆயத்த ஆராதனைக்கு வரும்பொழுது ஒரு சனிக்கிழமை மிகுந்த பாரத்தோடு வந்தேன். அதுவரையில் அந்த கால் அடிபட்டதை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படவில்லை. அது சரியாகும்னு உள்ளதிலே இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு காலையிலேருந்து என்னுடைய கால் பாதமும் நல்ல வீக்கம், அந்த காலும் அந்த முட்டியும் நல்ல கஷ்டமாக காணப்பட்டது. அந்த முட்டி அந்த வீக்கம் அந்த நல்ல பெலூன் மாதிரியே காணப்பட்டது. அந்த ஆராதனைக்கு மிக ஒரு பாரத்தோடு அன்னைக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு தான் மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு ஐயோ எனக்கு கால் முடியவில்லையே என்னுள்ள ஒரு பாரம் அன்னைக்கு காணப்பட்டது. அந்த ஆயத்த ஆராதனைக்கு வந்து இருக்கும்பொழுது அந்த 6:30க்கு ஜெபம் தொடங்கின உடனே அல்லன்னா ஜெபம் இருக்கும். ஜெபம் முடிச்சுட்டு பாட்டு பாடுவாங்க. அடுத்து ஏதாவது வார்த்தைகள் சின்ன போதகர் தருவாங்க. அடுத்து ப்ரேயர் நடக்கும். அந்த ஒரு விதமாக நடக்கும். அன்னைக்கு அந்த இது முடித்த உடனே அந்த சின்ன பாஸ்டர் அந்த ப்ரேயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரேயரை முடிச்சுட்டு அடுத்து சொன்னாங்க எல்லாரும் அப்படியே இருந்து நம்ம ஒரு மனமாக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபம் போக போக மிக ஒரு வல்லமையாகவும் மகிமையாகவும் காணப்பட்டது. அந்த ஜெபத்திலே எனக்குள்ளாடி நான் ஆண்டவரை நோக்கி மிகுந்த பாரத்தோடு ஒரு ஏக்கத்தோடு வேண்டிக் கொண்டே இருந்த ஏசப்பா என்னுடைய கால் கஷ்டமாக இருக்குன்னு அந்த ப்ரேயரில் ஏசப்பா ஒரு வல்லமை என்னுடைய முட்டியில் இறங்க ஆரம்பித்ததை உணர்ந்தேன். ஒரு பலமான கிரியை அந்த ஒரு பலத்த கரம் தொடுகிறதை உணர்ந்தேன். அந்த முட்டியில் ஒரு விடுதலை கிடைக்கிறதை உணர்ந்தேன். அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா இந்த ஆராதனையை குறித்து நான் கண்டிப்பாக ஒரு சாட்சி சொல்லுவேன் தகப்பரே. எனக்கு இந்த ஒரு ஆராதனை நிமித்தம் அந்த ஒரு விடுதலையை எனக்கு கிடைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று அதில் ஸ்தோத்திர பலிகளை போட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த 1 மணி நேரம் அந்த 6:30க்கு தொடங்கின ஜெபம் 7:30க்கு தான் முடிவடைந்தது. அந்த 1 மணி நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாடி நிற்பதை உணர முடிந்தது. தேவன் அந்த பலவீனத்தை என்னிலிருந்து மாற்றுகிறதை உணர முடிந்தது. அப்பொழுது என்னோட இருதயத்திலே தோன்றின ஒரு வசனம் தேவன் வைத்தது, நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று. நான் அதே அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுக்கொண்டே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஜெபம் முடித்து அந்த திரும்பும் போது என் கணவனார் வந்து கேட்காங்க கால் எப்படி இருக்குது. அவர் சொன்னார் இன்னிலிருந்து உனக்கு ஏசப்பா உன் காலை தொட்டுட்டாரு, இன்னிலிருந்து உனக்கு சுகம் கிடச்சாச்சு, இனி எதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு இன்னையிலேருந்தே ஏசப்பா தொட்டு சுகம் தந்தாச்சு, சுகத்தை தந்தாருன்னு சொல்லி அந்த வாசல் போக முன்னாடி அவர் அதே வசனத்தை சொல்லாங்க, நீ தேடியும் காணாதிருப்பார். எனக்கு என்ன வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார் அதே வசனத்தை அவருக்கு உணர்த்தப்பட்டு அவர் என்னோட சொல்லாரு, நீ தேடியும் காணாதிருப்பார், இன்னையிலிருந்து உனக்கு காலுக்கு ஆண்டவர் சுகத்தை தந்தார் என்று. அதே போல ஏசப்பா அந்த ஆராதனை முடிந்த அன்னையிலிருந்து என்னுடைய காலில் இருந்த அந்த குளகுளா இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது. அந்த பரிபூரணமாய் ஸ்பீடாக அந்த ரெக்கவர் ஆக பாருங்க, அந்த சீக்கிரமாய் அந்த வீக் அந்த அது தண்ணி மாதிரி நின்று அது எல்லாமே குறைஞ்சி அந்த கொஞ்சம் கட்டியாக ஆக ஆரம்பிச்சு. ஏசப்பா கிருபையால் தேவன் நல்ல ஒரு சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கொஞ்சமான ஒரு வீக்கம் மட்டும் இருக்கிறது. அது நிமித்தம் என்னுடைய கால் மடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அல்லாமல் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை அனுதினமும் எனக்கு தந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் என்னை காண பண்ணிக்கொண்டே இருக்கிறதற்காய் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோல் கடந்த வாரத்திலே என்னுடைய மகள் இந்த நைட்டு சாம்பார் எடுத்து வரும்பொழுது அந்த நல்ல சூடாக இருந்தது. அது அந்த வயரில் கொட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாள். அப்போ அது பார்க்கும் பொழுது சுவத்துட்டு இருந்து உடனே ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெப எண்ணெயை நல்லா போட்டுகிட்டே இருந்தேன்.
காலையில் எழும்பும்போது அந்த எந்த இடத்துல பட்டுநூல் அடையாளம் தெரியாதபடி கர்த்தர் நல்ல சுகத்தை தந்தார். இம்மட்டுமாய் கர்த்தர் அடியாளையும் அடியாள் குடும்பத்தாரையும் ஒவ்வொரு நாளும் சுகமாய் நேர்த்தியாய் நடத்தி வருகிற தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காய் அந்நூத்தினமும் திறப்பிலே நின்று எங்களுக்காக ஜெபிக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் தகப்பனுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து போன மாதம் ஜனவரி மாதம் நான் வந்துட்டு நிமோனியாவில் ஹோலி கிராஸ் ஆஸ்பத்திரியில் மார்த்தாண்டத்தில் அட்மிட் ஆனேன். அப்போ வந்து அட்மிட் ஆகிட்டு 6 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் என்ன கிம்ஸ் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்கே போச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு டாக்டர்ஸ் சொன்னாங்க, இவனுக்கு லெங்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, லெங்ஸை உடனே 3 மாதத்தில் மாற்றணும். 50 லட்சம் ரூபாய் கேட்டு என்கிட்ட என் அம்மாட்ட எல்லாட்டையும் சொன்னாங்க. கடைசியில் வந்துட்டு மறுநாள் வந்து பாஸ்டர் ஐயா வந்துட்டு எனக்கு வேண்டி அங்கே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. நீ கிரிட்டிக்கலாக தான் இருக்கேன், ஆனால் வந்து ஏசப்பா ஒன்று ஆப்ரேஷன் ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கும், அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்ஜியோ ஸ்கேன் பெரிய ஸ்கேன் எடுக்க வேண்டி என்னை கொண்டு போனாங்க. ஃபஸ்ட் நாள் போகும்போது அது வந்து பிளட் ப்ரெஷர் ஓவர் ஆகிக்கனாலே எனக்கு தடையாக இருந்து இது ஸ்கேன் எடுக்க முடியலை. அப்போது 2வது நாள் எடுத்துட்டு எந்த டாக்டர் எனக்கு வந்துட்டு இந்த லெங்ஸை மாற்றணும்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் இந்த லெங்ஸ் மாற்றினா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. என் வயசுக்கு அது கரெக்டாக அடிக்கலை, அதை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டாங்க. இப்போ கர்த்தர் என்ன இந்த இடத்துல சாட்சி நின்ன தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்தினதற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் கண்ணின் மணி போல எங்கள் குடும்பத்தை என் தேவன் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே என்னுடைய மனைவி வண்டியிலேருந்து போன டைமில் காலில் விழுந்து அடிபட்டு அது முட்டில் ஒரு காயம் இருந்து கொண்டே இருந்தது. அது நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சரியாகிறதுக்கு. அப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஆயத்த ஆராதனை, சனிக்கிழமை ஆயத்த ஆராதனைக்கு வரும்போது நாங்கள் காரில் வந்து கொண்டிருக்கும்போது பேசிகிட்டே வந்தோம். இன்றைக்கி இந்த ஆராதனை முடித்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை என்னென்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற இதில் பேசிகிட்டே வந்தோம். அப்போ யாரை பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு இப்போ தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருந்தாங்க. அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் நெட்டில் இருந்து நான் அவங்க ஹாஸ்பிட்டலை சர்ச் பண்ணி அவங்க நம்பரை எடுத்து நான் அவங்க ஹாஸ்பிட்டலில் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் நம்பரை எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த டாக்டர் நம்பரை அடித்து ஃபோன் பண்ணேன், ஆனால் அவங்க அட்டன் பண்ணலை. நான் அந்த நம்ம சபைக்கு என்ட்ரன்ஸ் வாரது வரைக்கும் நான் வந்து அந்த நம்பரை வந்து அவருக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அவரை அட்டன் பண்ண முடியல. நான் சபைக்குள்ளே வந்தேன். அது ஆயத்த ஆராதனை. அந்த ஆயத்த ஆராதனையில் நாங்கள் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்திலேயே அந்த ஆராதனை முழுவதுமாக நடைபெற்றது. சின்ன பாஸ்டர் தான் அந்த ஜெபத்தை நடத்தினாங்க. அது ஒரு ஹீலிங் பிளேயராக அந்த ஆராதனை இருந்துச்சு. அந்த இதில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் படகுல வந்து கர்த்தர் இருக்கிறாரு, அந்த படகு ஒருபோதும் என்னது சாய்ந்து போகாது, என்னதான் புயல் அடித்தாலும் எவ்வளவு தான் காற்று வீசினாலும் அந்த படகு வந்து ஒருபோதும் சாய்ந்து போகாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆவியானவர் அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் தந்தார். அந்த காயத்திற்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ அதை தேடியும் காணாதிருப்பாய்ங்கிற ஒரு வார்த்தையை தந்தார். விசுவாசத்தோடு அந்த இடத்துலேருந்து ஆராதனை முடித்து நாங்கள் கடந்து சென்றோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த கால்களில் இருந்ததான அந்த வீக்கங்கள் அப்படியே படிப்படியாக என் தேவன் மாறவும் அது தேடியும் காணாதபடிக்கு மாறிப்போக கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் நான் வேலை செய்கிற இடத்திலேயும் அநேக நெருக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் எந்த ஒரு
தீமைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு சமாதானத்தோடு அந்த இடத்திலே பணியை செய்வதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்கிறார். அதற்காக என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து வருகிற எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் குடும்பத்திற்கும் நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். கழிஞ்ச மாதம் 12ஆம் தேதி ஒரு வேளையில் போய் நொங்கு வெட்டினோம். அந்த நொங்கு வெட்டி பாஸ்டர் வீட்டுக்கும் ஒரு வேலை நொங்கு கொண்டுறணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ உங்க கூட வந்த ஆளும் ஒரு வேலை நொங்கு அவருக்கும் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நொங்கு வெட்டினோம். நொங்கு வெட்டி மொத்தம் 3 கோலை நொங்கு வெட்டினோம். அதில் 2 கோலையை எடுத்து ஒதுக்கி வச்சோம். ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கோலையில் 3 நொங்கு தான் உண்டு. அந்த 3 நொங்கில் ஒரு நொங்கை என வெட்டி தந்தார். 2 நொங்கு அவர் வெட்டி குடித்தார். நான் நொங்கு வெட்டி குடிச்சிட்டு இருக்க நேரத்தில் எனக்கு ஒரு விக்கல் வந்தது. அந்த விக்கல் எடுத்ததுக்கு பிறகு நான் அதை பெருசுப்படுத்தாடிக்கு அந்த நொங்கை குடித்தேன். நொங்கை குடிச்சிட்டு வீட்டில் வந்தேன். வீட்டில் வந்து சின்ன மோய் ஸ்கூலுக்கு பிறகு ரெடி ஆகியிருந்தேன். அப்போ அவனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் வந்து காப்பியும் குடிச்சிட்டு அந்த நொங்கை கொண்டு பாஸ்டர் வீட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்புக்கு முடியாதாச்சுது. அப்போ உடம்புக்கு முடியாதபடி ஆகி காப்பியை குடித்தேன். காப்பியை குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப முடியாதாகி பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் போன போல் இருந்தது. போயிட்டு வந்து அப்படியே கிடந்த எனக்கு கிடக்க முடியாதபடிக்கு நல்லா பாடுபட்டு அந்த இடத்துலேருந்து என்ன செய்யணும்னுமே தெரியலை. அப்புறம் லாஸ்ட்டில் சாயங்காலம் ஆகி அன்னைக்கு சாயங்காலம் இந்த சர்ச்சில் ப்ரேயரும் உண்டு. ப்ரேயருக்கும் வர முடியாதபடி நல்லா கஷ்டப்பட்டேன். எனக்கு குடும்பம் வேலையை போய்ட்டு வந்து அதுக்கப்புறவு சர்ச்சை கூட்டத்துக்கு போகண்டாமான்னு கேட்டு போக முடியாதபடி இப்படி இருந்ததுனால அப்புறம் உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்து ஃபோன் பண்ண நேரம் பாஸ்டர் அட்டன் பண்ணியிருந்து. ஆனால் சர்ச்சில் இங்கே ஆராதனை நடந்திருந்து. அப்போ அந்த சவுண்டு கேட்ட உடனே அடுத்தது பாஸ்டர் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி இருந்து. அப்போ அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு என் அண்ணனுக்கு மூணை விழித்து எனக்கு சும்மா இல்லை தானே இங்கே சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சுக்கு வரச்சில் என்னை கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வேண்டிய அளவில் இருந்தது. அப்புறம் சர்ச்சில் வந்து அதுக்கப்புறவு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்டர்கிட்ட போய் பேசணும். அப்போ பாஸ்டர் உடனே சின்ன பாஸ்டரை கூப்பிட்டு கொஞ்சம் சூடு வெள்ளத்தில் ஜவ எண்ணெயை விட்டு தந்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது குடித்து கை மாறமுன்ன உடனே சர்த்தல் வந்தது. அந்த சர்த்திச்ச பிறகு தான் அந்த நொங்கெல்லாம் வெளியே போன பிறகு தான் எனக்கு ஒரு சமாதானமும் அதுக்கு முன்ன உடம்பு நான் இதோட போக்குதானோன்னு சொல்லிட்டு நல்லா கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த சர்த்தலுக்கு பிறகு தான் எனக்கு நல்ல ஒரு சுகம் கிடச்சிது. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்காக அனுதினமும் ஜெபிக்கிற பாஸ்டருக்கும் பாஸ்டர் மைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியேன் இந்த இடத்தில் ஒரு சிறு சாட்சியாக இருந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த 2025 வருடத்தின் 2 மாதங்களை சுபத்திரமாக கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திருக்கிறேன். அநேக தேவைகளை சந்தித்தார். நெருக்கடியான நேரங்களிலும் ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து போஷித்து வழிநடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னுமாக நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் என் மனைவியுமாக ஒரு குடும்ப நண்பர் உறவினர் வீட்டுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு 4 சக்கர வாகனம் வந்து எங்களை நோக்கி ரொம்ப வேகமாக வந்தது. ஒரு இமைப்பொழுதிலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே எங்களை கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த கடந்த நாட்கள் நினைத்திலும் எந்த பலவீனம் வந்த போதிலும் கர்த்தர் எங்களை எந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு வீண் செலவுக்கு ஒன்றும் ஒப்பொடு கொடுக்காதபடி எங்களை அனைவரையும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அனுதினமும் திறப்பில் இருக்கிறதான எங்கள் ஆவிக்குரிய குடும்பம் தகப்பன் குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன்.
கத்திர ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக போய் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் ஒரு மாதம் முழுவதும் என்னை கண்மொழியை பாதுகாத்ததுக்கு கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே தொடக்கத்தில் நான் தொழில் இருக்கும்போது இங்கே வேர்க்கிழமையை பார்க்கும்போது என்னை எல்லாரும் நிந்திப்பார்கள், கேவலமாய் பேசுவார்கள். இவன் என்ன செய்ய போகிறான் என்று. நான் இருந்தாலும் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இன்னொரு அது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஐடியாவை தந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் அவருக்கு கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொழிலே எத்தனையோ நஷ்டங்கள் வந்த போதும் ஆண்டவர் அதை என்னை நஷ்டம் இல்லாமல் அடுத்த ஈடுகட்டி என்னை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருந்தபடி நான் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு இடத்தை இந்த இடத்துல வாங்கி ஒரு தொழில் தொடங்குவதற்கு எனக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எவ்வளவோ தொடங்கினதிலிருந்து எவ்வளவோ போராட்டங்கள் எனக்கு வந்தது, எவ்வளோ நெருக்கங்கள் வந்தது. என்னால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வேறுகள் நெருக்கங்கள் வந்தது. இருந்தவாலும் என்னை ஆரைக்கிற தேவன் என்னை கைவிடுவாரோ என்று நான் முழுசாக ஆண்டவர் மேல் பற்றுதலாக இருந்தபடி ஆண்டவர் என்னை எல்லாமே ஜெயமாய் மாற்றி தந்தார். கத்திரை கோடான கோடியை ஸ்தோத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்காக பாஸ்டர் ஜெபித்து கொண்டிருக்கார். பாஸ்டருக்கு அது மட்டும் இல்லை, நாங்கள் அதை பாஸ்டர் வைத்து உள்ளே பிரவேசிக்க கிருபை செய்தார். அதை கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன். ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஆண்ட்ரிக்கும் சின்ன பாஸ்டர் நன்றி சொல்லி இல்லை சாட்சி முடிக்கிறேன்.